அரசாங்க பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தினார் அமைச்சர் சாமர சம்பத். பதுளை நீதிமன்றத்தில் முன்னிலை, அதிரடி உத்தரவு. செங்கோலை கைப்பற்ற சபையில் அடிபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், சற்று முன் பதற்ற நிலை. சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்கின்றது அனுர அரசு என்கிறார் நாமல் ராஜபக்ச. குருநாகலில் பெண் மீது திடீர் துப்பாக்கி சூடு, சற்று முன் விசாரணையில் அம்பலமாகிய அதிர்ச்சி தகவல்கள். அரச ஊழியர்களின் சம்பளத்தோடு ஓய்வூதியம் தொடர்பில் ஜனாதிபதி அனுர சற்று முன் வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு. 10 லட்சம் ரூபாய் கையூட்டல் வாங்கிய காவல்துறை பரிசோதகர் சுற்றி வளைப்பில் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை பைகளை வழங்குவதற்காக அரச வங்கி ஒன்றினால் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை தவறான தேவைக்கு பயன்படுத்திய சம்பவம் குறித்த வழக்கில் இன்று பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பதுளை நீதவான் உதித் குணதிலக்க இந்த வழக்கினை மீண்டும் நவம்பர் 17ஆம் தேதிக்கு விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய சாமர சம்பத் திசாநாயக்க நாடாளுமன்ற அமர்வுகளில் மிகவும் ஆவேசமாக பேசும் ஒரு நபர். அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவதிலும் குறை கூறுவதிலும் வல்லமை கொண்ட இந்த உறுப்பினர் குறித்து அம்பலமாகியுள்ள இந்த ஊழல் இப்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாணத்தின் முதலமைச்சராக வேலை செய்த காலத்தில் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை பைகளை வழங்குவதற்காக அரச வங்கி ஒன்றினால் கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்திய சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொது சொத்து சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதோடு சம்பவம் தொடர்பாக முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் திசாநாயக்க தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிட வேண்டியது. இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று சபாநாயகரிடம் அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை கோரியுள்ளனர். சபாநாயகர் இது குறித்து ஆளும் கட்சியிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு உடன்பட முடியாது என்றும் தேவைப்பட்டால் இது குறித்து வாக்கெடுப்பு நடத்துவதற்கு உடன்படுவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிரடியாக தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை கூறி கருத்துக்களை வெளியிட தொடங்கியதை அடுத்து நாடாளுமன்றத்துக்குள் வாக்குவாதம் உண்டாக்கி பதட்ட சூழ்நிலை உருவாகியுள்ளது. நீதிமன்ற துறையில் எழுந்துள்ள கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை கொடுக்க நாடாளுமன்றம் தலையிட வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதோடு அதன் பின்னர் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த விடயம் குறித்து சபாநாயகரிடம் அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை கோரியிருந்தார். இதையடுத்தே இந்த பதற்றமான சூழ்நிலை உண்டாக்கியதோடு இதன் போது கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 8 நீதிபதிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றமை மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக எழுந்திருக்கும் நெருக்கடி நிலைமை காரணமாகவே இந்த விவாதத்தை கோருவதாக கூறியிருந்தார். இதையடுத்து நாடாளுமன்ற அமர்வு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவால் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோலை கைப்பற்ற முற்பட்டமையினால் நாடாளுமன்றத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. தன்னிச்சையான சர்வாதிகார ஆட்சியை நோக்கி அனுர அரசாங்கம் நகர முயற்சிக்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இன்று 23ஆம் தேதி நெலும் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களிடம் பேசிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளதோடு இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதை நாம் கண்டோம். ஒரு விவாதத்தில் ஒரு பிரச்சனை எழுப்பப்படும் போது ஆளும் கட்சி அதை முற்றிலுமாக எதிர்க்கின்றது. அந்த விவாதத்தில் ஆளும் கட்சியின் உள்நோக்கம் வெளிப்படுகின்றது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இப்படித்தான் அந்த தீர்மானம் முடிக்கப்படுகின்றது. ஒரு பிரச்சனை குழுவில் நிறைவேற்றப்பட்டு மற்றொன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இதனால் இந்த அனுர அரசு ஒரு தன்னிச்சையான சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்வதை தெளிவாக குறிக்கின்றது. ஆனால் இந்த சர்வாதிகார ஆட்சியில் அந்த 159 பேரும் உதவியற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று காலை குருநாகல் வெள்ளவ பகுதியில் திடீரென நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 46 வயதுடைய பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை 6:45 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். காயமடைந்த பெண் உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட பெண்ணோடு கடந்த காலத்தில் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக சொல்லப்படும் நபர் ஒருவரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னர் இந்த பெண் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியிருந்த போது சந்தேக நபரோடு வாழ்ந்து வந்ததாகவும் பின்னர் மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று திரும்பியதன் பின்னர் தனது பிள்ளைகளின் வேண்டுகோளுக்கிணங்க சட்டப்பூர்வ கணவருடன் வாழ்ந்து
வாழ்ந்து வந்ததாகவும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. இந்த நிலையில் கணவரின் வீட்டில் தங்கியிருந்த போதே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வீட்டுக்கு அண்மையில் உள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்து பெண்ணை குறிவைத்துக் கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வெடிமருந்தோடு கடல் தொழிலாளர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சிலர் வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபடுவதாக கடற்படையினருக்கு வந்துள்ள ரகசிய தகவலின் அடிப்படையில் கடற்படையினர் திடீர் சோதனை நடவடிக்கையில் இறங்கிய போது ஒரு கடல் தொழிலாளர் வெடிமருந்துகளோடு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரின் படகினையும் கடல் படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அனுமதி பத்திரமில்லாது வெளிச்சம் கொடுத்து மீன்பிடி ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 3 படகுகளையும் கடற்படை மீட்டுள்ளது. இலங்கை அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பிலும் ஓய்வூதியம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றினை நியமித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான சிக்கல்கள் குறித்து விரிவாக ஆராயும் வகையில் 15 உறுப்பினர்களை கொண்ட குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதோடு டெல்கே அசோக பீரிஸ் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, அரச பணியாளர்களின் தொழில்முறையை மேம்படுத்துவது, உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப பொது சேவையை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது போன்ற பரிந்துரைகள் எடுக்கப்படும். இலங்கை அரசியலமைப்பின் 33வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட வேண்டியது. களுத்துறை வடக்கில் உள்ள விடுதியொன்றில் வைத்து 10 லட்சம் ரூபாய் கையூட்டல் வாங்கிய காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் களுத்துறை தெற்கு காவல்துறை நிலையத்தின் கீழ் இயங்கும் களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த காவல்துறை பரிசோதகர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு வாகன புலனாய்வு விசாரணை ஒன்றில் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் இல்லாத சாதாரண முறையில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து வாகனத்தை விடுவிப்பதற்காக ஒருவரிடமிருந்து இந்த நபர் 11 லட்சம் ரூபாவை கையூட்டலாக கோரியுள்ளார் என்றும் இதில் முதல் கட்டமாக கடந்த மே 30ஆம் தேதி 1 லட்சம் ரூபாவை வாங்கியுள்ளதோடு நேற்று இரவு மிகுதி 10 லட்சம் ரூபாவை வாங்கிய போது கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட காவல்துறை பரிசோதகர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மாணவர்கள் மலிவான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரோக்கியமான பள்ளி உணவகங்கள் மீதான வழிகாட்டுதல்கள் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளி உணவகங்களில் தடை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் பட்டியலை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களின்படி நோய் பரப்பும் காரணிகள் இல்லாத தூய்மையான, பாதுகாப்பான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சூழலை பள்ளி உணவகங்கள் பராமரிக்க வேண்டும். அத்தோடு உணவகத்தின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். உணவை கையாளுபவர்கள் உயர் தரத்தை கொண்ட தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணுவதும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்திருப்பதும் அவசியமாகும். குழந்தைகளின் ஊட்டச்சத்து மதிப்பு, அவர்களின் விருப்பங்கள் மற்றும் இலங்கையின் உள்ளூர் உணவு பண்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உணவக பட்டியல்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளின் கீழ் இறைச்சி உருண்டைகள், பன்றி இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பொருட்களும், பர்கர், ஹாட்டாக்ஸ் மற்றும் பீட்சா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளும் பள்ளி உணவகங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பட்டியலில் பேஸ்ட்ரிகள், டோனட்கள், பிஸ்கெட்கள் மற்றும் கேக் போன்ற மாவு மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சூப் கியூப்ஸ், தாளிப்பு பொடிகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட ஊறுகாய்கள் உள்ளிட்ட உடனடி உணவுகள் மற்றும் சுவையூட்டும் பொருட்களும் அடங்கும். சுயிங்கம், டொபிகள், லாலிபாப்கள், புட்டிங்குகள், ஐஸ்கிரீம் மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட இனிப்பு வகைகள் உள்ளிட்ட சர்க்கரை நிறைந்த மிட்டாய் வகைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு பூந்தி, மஸ்கெட், தொதல், முறுக்கு போன்ற உப்பு நிறைந்த தின்பண்டங்கள் மற்றும் டிப்பி போன்ற தின்பண்ட பொருட்களின் விற்பனைக்கும் இந்த வழிகாட்டுதல்கள் தடை விதிக்கின்றது. பள்ளி மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பள்ளி உணவகங்களில் கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள், அதிக சர்க்கரை கொண்ட பானங்கள், சுவையூட்டப்பட்ட பால் மற்றும் தயிர் பானங்கள், எனர்ஜி பானங்கள் மற்றும் உடனடி தேநீர் மற்றும் காபி பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதையும் அமைச்சகம் மேலும் தடை செய்துள்ளது. மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான இன்ஸ்டாகிராம் உலகம் முழுவதும் பல கோடி மக்களால் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தப்படும் ஒரு முன்னணி சமூக வலைத்தளமாக உள்ள நிலையில் இதுவரை காலமும் மொபைல் செயலியில் மட்டுமே ரீல்ஸை பார்த்து வந்த பயனர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மெட்டா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதாவது ஸ்மார்ட் டிவிகளுக்காகவே பிரத்யேகமாக இன்ஸ்டாகிராம் ஃபார் டிவி என்ற புதிய வசதியை குறித்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனூடாக
நேரடியாக பயனர்கள் தங்கள் டிவி திரையிலேயே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை பார்த்து ரசிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் டிவியின் ஆப் ஸ்டோரில் சென்று இன்ஸ்டாகிராம் என்று தேடி இன்ஸ்டால் செய்து செயலியை திறந்ததும் திரையில் தோன்றும் QR குறியீட்டை உங்கள் மொபைல் மூலம் ஸ்கேன் செய்து உள்நுழையலாம் என்று முதல் கட்டமாக 2020 ஆண்டுக்கு பிறகு வெளியான சாம்சங் ஸ்மார்ட் டிவிகளில் மட்டும் இந்த வசதி தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. பெரிய திரையில் ரீல்ஸ் பார்க்கும் இந்த அனுபவம் பயனர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.